நம்ம ஆனந்தி இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நம்ம ஆனந்தி வந்து போயினா இந்த போட்டியில ஜெயிச்சா மட்டுமே தான் அடுத்தது அவங்க அக்காவோட கல்யாணத்துக்கு இது உண்மையிலேயே வந்து போயினா அந்த 7,00,000 அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து போயினா ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா அவங்க அக்காவுக்கு வந்து போயினா இப்போ வந்து கல்யாண ஏற்பாடுகள் பண்றது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போயினா பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா வந்து போயினா ஆல்ரெடியே சொல்லிட்டாங்க, இதுதான் விஷயம், எங்களால் என்ன முடியுமோ அதை வந்து போயினா நாங்கள் பண்றோம், நீங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா அவங்க வந்து இப்போ லிஸ்ட்டை பெருசா எடுத்துட்டு போனதுனால அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த 7,00,000 வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்திக்கு வந்து நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே வந்து இந்த இடத்துல ஆனந்த் இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து இந்த ஒரு போட்டியில ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல வந்து நம்ம ஆனந்துக்கு இப்படி ஒரு அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அவங்களை வந்து வலிக்கு விழ வச்சு நிறைய வந்து பிரச்சனையா உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு பணம் வந்து ஆனந்திக்கு போய் சேரணும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஆனந்திக்கு தெரியக்கூடாது. ஆனந்திக்கு வந்து இது வந்து ஒரு போட்டியில வின் பண்ண மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ஆனந்தி எப்பவுமே வந்து பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையுமே எல்லாருக்கு முன்னாடியுமே வந்து சூப்பராகவே செஞ்சு முடிப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துல வந்து வின் ஆயிடவே கூடாது. அந்த பணம் வந்து நம்ம ஆனந்தியோட கையில கிடைச்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இவங்க அதாவது இவங்க மகேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இருந்துட்டு வந்து இப்போ அன்பு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, முன்ன மாதிரி வந்து தப்பு நடந்தவே கூடாது, முன்ன பண்ண ஹெல்ப்பே வந்து அந்த அழகன் பண்ணான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இப்போ வந்து ஆனந்தி வந்து இருந்துட்டு இருக்கா, அந்த மாதிரி தப்பு இதில் நடந்துடக்கூடாது. இது எல்லாமே முழுக்க முழுக்க ஆனந்துக்காக மட்டுமே தான் இந்த ஒரு இதே வந்து வச்சிருக்கிறது, அதாவது இந்த போட்டியை வச்சிருக்கிறது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்ததான் வந்து 3 ரவுண்டு முடிஞ்ச நிலைமையில இந்த ஒரு போட்டியில கண்டிப்பா வந்து நம்ம ஆனந்தி ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனந்தி யாரு, அவங்க வைராகியம் வந்து பிடிச்சவங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து அவங்க எப்படியாச்சும் இதுல வின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பயங்கரமா வந்து இது பண்ணி எஃபோர்ட் போட்டு இந்த ஒரு இதில் வந்து போட்டியில் வின் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த 7,00,000 ரூபாய் பணமும் கிடைச்சிருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.